ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஆதார் ரினியூவல் பண்ணுற தேதி பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் 14லேருந்து ஜூன் 16 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஆதாரில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இணைக்காமல் இருக்கிறாங்க. ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைக்கிறது ரொம்ப அவசியம். ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைச்சா மட்டும்தான் அதில் வர ஓடிபியை வச்சு நம்ம ஆதார் ரினியூவல் பண்ண முடியும். இது நார்மல் சேவை வச்சுருக்கிறது, இல்லை கம்ப்யூட்டர் சென்டர், இல்லை நீங்கள் ஓப்பன் சைட்டில் பண்ணனா கூட நீங்கள் ஆதார் ஓடிபி இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ கட்டாயமாக 10 வருஷத்தில் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாதவங்க, அதாவது ஃபோன் நம்பர்லாம் மாற்றினீங்க அப்படின்னா அதெல்லாம் கணக்கில் வராது. 2013 ஆதார் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ஆதார் அறிமுகப்படுத்தி 10 வருஷத்தில் இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணலை, அதாவது ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணல, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணல, இல்லை எதுவுமே பண்ணலை அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஆதார் கட்டாயமாக அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஆதார் அப்டேட்டுக்கு உள்ளே போகும்போது ஸோ அதில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் ஆர் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு நம்ம பேன் கார்டு வைக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வைக்கலாம். ஸோ இப்படி ஒரு சில ப்ரூஃப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்ம டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாத்தையுமே ஓட்டர் ஐடி கார்டு கட்டாயமாக இருக்கும். இது பெரியவங்க லிஸ்ட்டு அப்படிங்கிறதுனால பெரியவங்களுக்கு அதிகமாக இந்த டாக்குமெண்ட்ஸ் கை கொடுக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஜூன் 14க்குள்ளே நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 லாஸ்ட் டேட்டில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் செப்டம்பர் 14, டிசம்பர் 14 போச்சு. டிசம்பர் 14 பார்த்தீங்கன்னா மார்ச் 14க்கு போயிருக்கு. ஸோ மார்ச் 14 இப்போ ஜூன் 14க்கு போயிருக்கு. இந்த ஜூன் 14 எக்ஸீட் ஆகுமா எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு பார்த்தா தெரியாது. ஒருவேளை அதுதான் லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஆதாரை ரினியூவல் பண்ணல அப்படின்னா கட்டாயமாக பெனால்ட்டி வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க கட்டாயமாக. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஆதார் ரினியூவல் பண்ணிக்கோங்க. 10 வருஷம் ஆனவங்களுக்கு கட்டாயம். நீங்கள் நார்மலாக ஆதார் லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரெட் கலரில் எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.